செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுவது குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இன்று உணவு பாதுகாப்பு தினம், உணவே மருந்து. இது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தருமபுரியில் நடைபெற்ற உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் தருமபுரி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்தபிரியா பேசும்போது, உணவு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அடிப்படையான தேவைகள்ல உணவு அப்படின்றது முக்கியமான ஒண்ணா கருதப்படுது. சோ அந்த உணவு வந்து சத்தானதா இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த உணவு வந்து சத்தானதோட சேர்ந்து பாதுகாப்பானதாகவும் நம்ம இருக்கணும். சோ பாதுகாப்பான உணவு அப்படின்றது நல்ல ஆரோக்கியத்துக்கு அடித்தளமா அமையும். நம்ம சாப்பிடுற உணவு சுத்தமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தா மட்டும்தான் நம்ம நோய்கள்ல இருந்து, நோய்வாய்ப்படுறதுல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். இப்போ வந்து நம்ம பாதுகாப்பற்ற உணவை சாப்பிடுறோம் அப்படின்னா சில பல உடல்நல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா ஒரு வயிற்றுப்போக்கு, இல்ல உணவு நச்சுத்தன்மை, ஒரு தொற்று நோய், இல்ல ஒரு வளர்ச்சி குறைபாடு, இல்ல நுண்ணூட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பா நம்ம பாதுகாப்பற்ற உணவு உட்கொள்ளுதல் ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காத்துக்கணும். பிளஸ் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும், மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கில ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளை அடிப்படையா வச்சு விழிப்புணர்வு நிகழ்வுகள் எல்லா இடங்களையும் நடத்தப்படுகிறது. சோ அதனுடைய ஒரு அங்கமா இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், சுமையிலிருந்து தீர்வுகளுக்கு எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படின்றதுதான் இந்த ஆண்டினுடைய கருப்பொருளா இருக்குங்க. சோ பாதுகாப்பான உணவை உறுதி செய்வதுல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ உணவு பாதுகாப்பு அப்படின்றது யார் யார் கையில எல்லாம் இருக்கு, இல்ல யாரெல்லாம் உறுதி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? உணவு உற்பத்தியாளர்கள்ல தொடங்கி விற்பனையாளர்கள்ல இருந்து, நம்ம அரசாங்கத்துல இருந்து, நுகர்வோர் வரை யாரெல்லாம் அதை வாங்குறாங்களோ அவங்க வரைக்கும் உணவு பாதுகாப்பு அப்படின்றத உறுதி செய்யணும். அது எல்லாரோட பொறுப்பும் கூட. அது வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருமே விழிப்புணர்வுடன் செயல்பட்டா மட்டும்தான் கண்டிப்பா பாதுகாப்பான உணவை தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில் அதை கையாள்றதன் மூலமா தான் நம்ம பாதுகாப்பான உணவை உட்கொள்ள முடியும். அவ்வாறு நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில கையாள்வதன் மூலமா தான் நம்ம குடும்பத்தினரையும் ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். சோ நம்ம வீடுகள்ல எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்ப, அதாவது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யலாம் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள். சோ உணவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை நன்கு கழுவணும். காய்கறிகளா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி, சமைப்பதற்கு முன்னாடி சுத்தமான நீர்ல கழுவணும். சமைத்த உணவோ இல்ல சமைக்காத உணவோ அதை தனித்தனியான ஸ்டோரேஜ்ல பிரித்து வைக்கணும். இல்ல உணவை வந்து ப்ராப்பரா நல்லா குக் பண்ணி சாப்பிடணும், நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான டெம்பரேச்சர்ல, ஒவ்வொரு வகையான குக்கிங் மெத்தட்ல குக் பண்ணணும்னு இருக்கும் இல்லைங்களா? சோ அதன்படி நம்ம சரியான இதுல சமைத்து சாப்பிடணும். பாதுகாப்பான குடிநீரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இன்கேஸ் வந்து மீதமாயிருச்சு உணவு அப்படின்னா அந்த மீதமாகிற உணவை எப்படி வந்து பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணணும், உதாரணமா குளிர்சாதன பெட்டியில எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி கூட பண்ணலாம். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அதை வந்து ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது நம்ம உணவு பாதுகாப்போட நம்ம அதை சேர்த்து பார்க்கும்போது நம்ம நிறைய பிளஸஸ் வந்து கெயின் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி உணவு பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சோ உணவு பாதுகாப்பு அப்படின்றது வந்து யார் வந்து பாதுகாப்பற்ற உணவால அதிகம் பாதிக்கப்படுகிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வல்னரபிள் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தைகளா இருக்கட்டும், கர்ப்பிணிகளா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும். சோ மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அதிகமா பாதுகாப்பற்ற உணவை உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள்ல பாதிக்கப்படுகிறாங்க. ஒரு 40% வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவினால பரவக்கூடிய நோய்களால 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தரவு சொல்லுதுங்க. சோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கட்டும், குழந்தையினுடைய இறப்பு விகிதமா இருக்கட்டும், எதனால அதிகமா ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு
பாதுகாப்பற்ற உணவு உட்கொள்றதுனாலதான் நிகழ்கிறது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ற ஃபுட்ல நம்ம அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட ப்ராப்பரா பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். சோ 6ல் ஒரு குழந்தை பாதுகாப்பற்ற உணவை உட்கொள்றதுனால வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறக்க நேரிடுகிறது அப்படின்னு நமக்கு தரவுகள் சொல்லுது. இவ்வளவு நேரம் பாதுகாப்பான உணவு, பாதுகாப்பற்ற உணவு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப இந்த பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா அது 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, இயற்கையாகவே அந்த உணவுல நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்ஸின்ஸ் அந்த உணவுல இருக்கு அப்படின்னா அதுவும் பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபுட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ், அந்த கிட்னி பீன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்கு. அது கடுமையான வாந்தியை உருவாக்கும். சோ இது ஒரு குறைஞ்சபட்சம் 10 நிமிடமாவது நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த கெமிக்கல், அந்த டாக்ஸின்ஸ் வெளியில போகும். இந்த மாதிரி இயற்கையாகவே சில பொருட்கள்ல இருக்கும். அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கிற டாக்ஸினுக்கு ஏத்த மாதிரி சில ப்ராசஸிங் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சோப் பண்றது. ஒரு பருப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னா அது நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த வளவளன்னு ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம குக் பண்ணுவோம். சோ இது மாதிரி சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் கண்டென்ட் நம்ம வெளியில ஏத்துறது அப்படின்றது ஒண்ணு. சோ இது ஒரு வகையான பாதுகாப்பற்ற உணவா கருதப்படுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அந்த உணவு கண்டாமினேட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்டீரியாக்கு உதாரணமா ஒரு ஈகோலை, சால்மோனெல்லா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்டீரியாக்களோ இல்ல நச்சுத்தன்மை கொண்ட ஏதோ ஒரு விஷயமோ அந்த உணவு கொண்டு இருக்கிறதுனால அந்த ஃபுட் ஆபத்தா மாறிடுறது. சோ யூசுவலா இது எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், பெரிஷபிள் ஐட்டம்ஸ்ல தான் நடக்கும். அதாவது சீக்கிரமா கெட்டு போற பொருட்கள். சோ இறைச்சி, ஒரு கோழி இறைச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு ஆடு இறைச்சியா இருக்கலாம், இல்லைன்னா பதப்படுத்தாத, அதாவது பாஸ்டரைஸ் பண்ணாத அந்த பாலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம அந்த கடல்ல இருந்து பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள், அந்த மாதிரி கடல் உணவுகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை ப்ராப்பரா பதப்படுத்தாத பொருட்களா இருந்துச்சுன்னா அதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒரு கீரை இருக்கு, அந்த கீரை ப்ராப்பரா வாஷ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கீரைகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பரா தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். குக் பண்ற ஐட்டம் தனியா, இல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம் தனியா, இல்ல குக்குடு ஐட்டம் தனியா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சேமிச்சு வைக்கிறதோ, இல்ல உடனே சுத்தமான பாத்திரங்கள்ல இல்ல சுத்தமான வகையில கழுவி சுத்தமா கையாள்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாவும் நம்ம அந்த பாதுகாப்பற்ற உணவை தவிர்க்க முடியும். அதே போல இப்ப உடனே கெட்டு போற மாதிரியா இருக்கக்கூடிய பொருட்களை 2 மணி நேரத்துக்கு மேல நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வைக்க வேண்டாம். அப்படி நம்ம வச்சிருக்க போறோம், கொஞ்சம் லேட்டா குக் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல எடுத்து உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. சோ ஃபுட்டோட பாதுகாப்பை நம்மளால உறுதி செய்ய முடியும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரச்சினைகளிலிருந்து தீர்வு, எங்கும் பாதுகாப்பான உணவு என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவுக்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவதையும், பண்ணை முதல் தட்டு வரை தூய்மை மற்றும் அறிவியல் நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும், சிறந்த ஆரோக்கியத்திற்காகவும் வலிமையான தேசத்திற்காகவும் குடும்பங்கள் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எனவே நாம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடித்து திடகாத்திரமான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்போம் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆரோக்கியமான முதுமையான யோகா என்ற கருப்பொருளிலான இந்த ஆண்டு கொண்டாடப்படும் சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 14 நாட்களே உள்ள நிலையில் நடராஜ ஆசனத்திற்கு முழு ஈடுபாடுடன் செயல்பட ஆயுஷ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சமநிலையும் கவனமும் தினசரி பயிற்சியின் மூலம் பேணி வளர்க்கப்படும் போது வாழ்வின் எந்த கட்டத்திலும் ஆகச்சிறந்த வலிமையையும் நளினத்தையும் நமது உடல் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பதை நினைவூட்டுவதாக ஆயுஷ் அமைச்சகம் அதன் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.